எருசலேம் மறுபடியும் ஒரு அப்டேட் இது நாளில் நாம் கண்டுகொள்ளுவோம். அதாவது எருசலேமில் மசூதி இருக்குது, ஏற்கனவே சொன்னேன். மசூதி அவங்களுக்குரியது, இடம் இவங்களுக்குரியது. அந்த இவங்க யார்? அவங்க என்ன பங்காளிங்க. ஓகே, பங்காளி ஏதோ ஒன்று. அவங்க என்ன யார் தெரியுமா? இஸ்லாமியர்கள். மசூதி அவர்களுக்குரியது, இஸ்லாமியர்களுக்குரியது. ஆனால் இடம் யாருக்குரியது? எனக்குரியது கிடையாது, அவங்களுக்குரியது. யாருக்குரியது? யூதர்களுக்குரியது. பாருங்க, மசூதி அவர்களுக்குரியது, இடம் யாருக்குரியது? யூதர்களுக்குரியது. ஏன்னா தாவீது தானே வர கொடுத்து வாங்கினாரு. ஆல்ரெடி 2 தேவாலயம் அவங்க தானே கட்டி அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. ஆண்டவரும் எருசலேமை மறுபடியும் கட்டி எழுப்புன்னு சொல்லி ஆண்டவரும் அப்படிதானே சொல்கிறாரு. எருசலேமை பற்றி சொல்லும்போது எருசலேம் மகாராஜாவுடைய நகரம்னு ஏசப்பாவை என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் எருசலேமுக்கான சண்டை தான் இப்போ நீங்கள் நடக்கிறது. முதல்ல அது வந்து முதல்ல இப்போ 2022 என்க்ராச்மெண்ட் வார் ஆரம்பிச்சது. என்க்ராச்மெண்ட் வார்னு சொன்னால் என்னது? ஆக்கிரமிப்பு யுத்தம். அது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தான் அதை ஆரம்பிச்சிருக்காரு. பாருங்க, உக்ரைன் மேலே அதை ஆரம்பித்தார். அது ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம். அந்த ஆக்கிரமிப்பு யுத்தம் அப்படியே புகஞ்சு வந்து என்ன பண்ணுது? தீவிரவாத யுத்தமாக மாறிச்சு. அது எங்கே நடந்துச்சு? ஹமாஸ் வந்து இஸ்ரேலில் 2023 என்ன பண்ணாங்க? அட்டாக் பண்ணாங்க. அக்டோபர் 7 அக்டோபர் பண்ணாங்க. தீவிரவாத யுத்தமாக மாறியது. அப்படி தீவிரவாத யுத்தமாக மாறி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். இந்நாள் வரையில் அவங்களால் முடிக்க முடியல. அவங்க நிறைய சப்போர்ட்டுக்கு அந்த ஹமாஸுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. யார்? ஹிஸ்புல்லா வந்துச்சு. ஹிஸ்புல்லா வந்து அடி வாங்கிட்டு ஐயோ எங்களால் முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஹிஸ்புல்லா ஒதுங்கிச்சு. ஆனாலும் லெபனானில் சில டைமில் அப்பப்போ என்ன பண்ணுது? தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ஹமாஸும் என்ன பண்ணுது? கிட்டத்தட்ட 90% அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? கீழடங்கிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. ஆனாலும் தாக்குதல்கள் அது நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பராடிக்கலாக நடந்துருக்கு. இப்போ இஸ்ரேலுடைய அடுத்த அட்டாக் எங்கே நடந்துருக்கு தெரியுமா? இந்த வாரத்தில் ஹவுதீஸ் கிட்ட போயிருக்கு. பார்த்தீங்களா? நான் இப்போ அடிக்கடி உங்களுக்கு அந்த அப்டேட் சொல்கிறனால பாருங்கள், அந்த தம்பி கரெக்டாக பதில் சொல்கிறாங்களே. சூப்பர், வாலிப பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும். ஹவுதீஸ் கிட்ட போயிடுச்சு. ஓகே, ஹவுதீஸ் என்ன பண்ணாங்க? பென்கொரியன், இஸ்ரேலுடைய பென்கொரியன் ஏர்போர்ட்டில் அட்டாக் பண்ணாங்க. ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் அங்கே அனுப்புனாங்க. 2500 கிலோமீட்டர் தாண்டி 3 அரபு நாடுகளை தாண்டி அது போய் இஸ்ரேலில் போய் தாக்குறது. இஸ்ரேலுக்கு ரொம்ப ஷேமாகி போச்சு. என்னன்னா, அயன் டோம் இருக்குது, அயன் பீம் இருக்குது, டேவிட் ஸ்லிங் இருக்குது, தாடு, இதெல்லாம் இன்டர்செப்டர்னு சொல்லுவாங்க. இன்டர்செப்டர்னு சொன்ன என்ன? தடுப்பு ஏவுகணைகள். வர ஏவுகணைகள் இதெல்லாம் இதிலிருந்து ஸ்பார்க்கு போய் அதை என்ன பண்ணுவோம்? வானத்தில் எரிச்சு விட்டுரும். அதுதான் இன்டர்செப்டர்னு சொல்கிறது. ஸோ அந்த இன்டர்செப்டர்லாம் தாண்டி வந்து உள்ளே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஏர்போர்ட்டில் ரொம்ப டேமேஜ் ஆச்சு. பென்கொரியன் ஏர்போர்ட்டுன்னு சொன்னால் 1948 டேவிட் பென்கொரியன் தான் என்ன பண்ணார்? இஸ்ரேல் நேஷன் born, the nation Israel born, the ingathering of Israel will be continued அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அந்த 1948 மீண்டும் ஒரு இஸ்ரேல் தேசத்தை ஃபார்ம் பண்ணவர் டேவிட் பென்கொரியன். அதனால் அந்த ஏர்போர்ட்டுக்கு பென்கொரியன் ஏர்போர்ட்டை வச்சாங்க. இப்போ இந்த மிசைல் விழுந்தோடல ஒரு வார் கேபினட், இஸ்ரேலில் வார் கேபினட் கூடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? 7 மடங்கு பழி வாங்குவோம். இதுக்கு என்ன செய்வோம்? 7 மடங்கு. அதான் யூதர்கள் எப்பவுமே அப்படிதான். தங்களுடைய நாட்டில் அட்டாக் பண்ணாத வரைக்கும் விட்டு வைப்பாங்க, நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 7 மடங்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சபதம் எடுத்து கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுதீஸுடைய துறைமுகத்தை என்ன பண்ணிட்டாங்க? போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. துறைமுகத்தை என்ன செய்தார்கள்? காலி பண்ணாங்க. நரகம் மாதிரி எரிஞ்சிட்டு கிடந்தது. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? நரகம், உண்மையான நரகம். ஒன்று தான் பார்த்தீங்களோ? ஒரு பிள்ளை தான் பார்த்துருக்கீங்க. சரி, நல்ல பிள்ளை.